டியூட் மூவில பார்த்து ரசிச்ச கேரக்டர்னா அந்த பொலிட்டீஷியன் கேரக்டர், சரத்குமாரோடைய கேரக்டர். அது வந்து பார்க்கும்போது ஒரு பொலிட்டீஷியனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி நான் தான் கிணத்துல தள்ளிவிட்டு கொன்னேன் அப்படின்னு சொல்லும் போதுமே நல்லா ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அப்படிதான் இருப்பாங்க. என்னதான் வந்து பாசம் வளர்த்த பொண்ணா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம சமூகத்துக்கு எதிராக அந்த பொண்ணு பண்ணுதுங்கிறப்ப அதை வந்து கொலை பண்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுக்கிற நிலைமையில தான் இருப்பாங்க. அதை காமிக்கும் போது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல தான் கொஞ்சம் மொக்க பண்ணி விட்டாங்க, வந்து திருந்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அவங்களால திருந்த முடியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு படத்துல வந்து இப்படி ஒரு திருந்தற மாதிரி அவனை காட்சி வைக்கிறதுங்கிறது அது வந்து படமா பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ல 100% இவங்கெல்லாம் திருந்தறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை திருந்தன்னு நினைச்சாலுமே திருந்த முடியாது. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கட்டமைப்பு. படங்கள்ல காமிக்கிற மாதிரி இல்லடா இப்ப அந்த கிணத்துல நான் தான் தள்ளி விட்டேன், நான் தான் கொன்னேன், அந்த மாதிரி உன்னையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு காமெடியா இருந்த ஒரு பொலிட்டீஷியன் டக்குன்னு வில்லனா மாறுறான். ஆனா இதை ரியல் லைஃப்ல மாறும்போது அவன் வந்து ஹீரோவாக கொண்டாடப்படுவான். அதான் உண்மை. ஆணவ கொலை பண்ணிட்டு இவங்க போய் சரண்டர் ஆவாங்க. சரண்டர் ஆயிட்டு அவன் ஜெயில இருக்கும்போது அவனை வந்து ஒரு ஹீரோவை போர்ட்ரேட் பண்ணி அந்த சமூகத்துல இருக்கிற இளைஞர்கள்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறது. இப்படி பேசும்போது வாழ்ந்த இந்த மாதிரி தான் வாழணும்னா வாழவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷனையும் அந்த மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணி அவனை ஒரு ஹீரோ மாதிரி மாற்றி, அப்புறம் அவங்க ஜாதிக்கு ஒரு குரு பூஜை இருக்குல்ல அந்த டைம்ல வந்து பெரிய பக்ஸா அடிச்சு கொண்டாடுறது. இந்த சமூகத்துல எந்த ஒரு கலப்படமும் இல்லாம சுத்தமான ஒரு சமூகம் மாத்திர ஒரு தேவதூதன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நிறுத்தி அதை பார்த்து இன்னும் பல இளைஞர்கள் வந்து வன்முறையில் ஈடுபடுறதுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். சமத்துவம் பேசுற படங்கள், முற்போக்கு சிந்தனையோட இருக்கிற படங்கள், ஒரு ஏத்திஸ்டம் மாதிரியான படங்கள் வந்து எடுக்கும்போது அதுக்கு இந்தாண்ட வர கவுண்டர் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரியான கதைகளை வந்து எடுக்கும்போது இந்த வன்முறை இன்னுமே அதிகமாக கையாளப்படும். ஏன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து என் குடும்பத்தில் யார் இது பண்ணாலும் நான் வெட்டுவேன் அப்படின்னு மாறுறான்னா அப்போ அந்த படம் வந்து வன்முறைக்கு எவ்வளோ ஈஸியாக அவனை தள்ளுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பண்ணல ரெண்டு பேர்த்தையுமே தண்ணி தெளிச்சு விட்டுறாங்க. ரெண்டு சமூகத்து சைடுமே இவங்களை வந்து தண்ணி தெளிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வாழ்ந்தா இந்த சொசைட்டியில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கிறத ஒரு படமா வந்து இன்னும் அந்த இடத்துக்கு நம்மளோட தமிழ் சினிமா இன்னும் போகலன்னு நினைக்கிறேன் நான். அந்த இடங்கிறது ஆணவ கொலையோட இன்னும் ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். இந்த ஆணவ கொலையை தாண்டி போனோம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி செய்தியில் இருக்கிற மக்களுடைய கதைகளுமே இங்க வந்து சினிமாவில் வந்து பதிவு பண்ணப்படும்னு நினைக்கிறேன் நான்.